ஓம் சாந்தி. இன்றைய முரளி 12/12/2025 பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, சத்திய தந்தை மூலமாக சங்கம யுகத்தில் உங்களுக்கு சத்தியத்தின் வரதானம் கிடைக்கிறது. அதனால் நீங்கள் ஒருபோதும் பொய் சொல்ல முடியாது. கேள்வி: நிர்விகாரி ஆவதற்கு குழந்தைகள் நீங்கள் என்ன முயற்சி நிச்சயம் செய்ய வேண்டும்? பதில்: ஆத்ம அபிமானியாகும் முயற்சி நிச்சயம் செய்ய வேண்டும். புருவ மத்தியில் ஆத்மாவையே பார்க்கும் பயிற்சி செய்யுங்கள். ஆத்மாவாகி ஆத்மாவோடு பேசுங்கள். ஆத்மாவாகி கேளுங்கள். தேகத்தின் மீது பார்வை போகக்கூடாது. இதுவே முக்கிய முயற்சி. இந்த முயற்சியில் தடை ஏற்படுகிறது. முடிந்த அளவு நான் ஆத்மா நான் ஆத்மா என்று பயிற்சி செய்யுங்கள். பாடல்: ஓம் நமச்சிவாய. ஓம் சாந்தி. சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்ற நினைவை இனிய குழந்தைகளுக்கு தந்தை கொடுக்கின்றார். நாம் தந்தையிடமிருந்து எதை அறிந்தோமோ, தந்தை எந்த வழியை சொன்னாரோ அது உலகில் யாருக்கும் தெரியாது என்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். நீங்களே பூஜைக்குரியவர், நீங்களே பூசாரி என்பதன் அர்த்தத்தையும் உங்களுக்கு புரிய வைத்திருக்கின்றார். யார் பூஜைக்குரியவராக உலகின் எஜமானராகிறாரோ அவரே பிறகு பூஜாரி ஆகின்றார். பரமாத்மாவை அப்படி சொல்ல மாட்டார்கள். இது முற்றிலும் சரியான விஷயம் என்பது இப்போது உங்கள் நினைவிற்கு வருகிறது. உலகின் முதல் இடை கடைசியின் சமாச்சாரத்தை தந்தையே சொல்கின்றார். மற்ற யாரையும் ஞானக்கடல் என்று சொல்வதில்லை. இந்த புகழ் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இல்லை. அவரது ஆத்மா இப்போது ஞானத்தை பெற்றுக்கொண்டு இருப்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். இது அதிசய விஷயம். இதை தந்தையை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. அப்படி பல சாதுக்கள் பலவித ஹட்டியோகம் போன்றவற்றை கற்பித்து கொண்டு இருக்கின்றார்கள். அவையெல்லாம் பக்தி மார்க்கம். சத்தியுகத்தில் நீங்கள் யாருக்கும் பூஜை செய்வதில்லை. அங்கே நீங்கள் பூஜாரிகள் ஆவதும் இல்லை. அவர்கள் பூஜைக்குரிய தேவி தேவர்களாக இருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். இப்போது இல்லை. அதே பூஜைக்குரியவர்கள் இப்போது பூசாரிகளாகி இருக்கிறார்கள். இவரும் பூஜை செய்து வந்தார் என்று தந்தை சொல்கிறார். முழு உலகமும் இந்த நேரம் பூஜாரி. புது உலகில் ஒரு பூஜைக்குரிய தேவி தேவர் தர்மம் இருந்தது. உண்மையில் நாடக திட்டப்படி இது முற்றிலும் சரியாக இருக்கிறது என்பது குழந்தைகளின் நினைவிற்கு வருகிறது. உண்மையில் கீதைக்கும் காலம் இருக்கிறது. கீதையில் பெயரை மட்டும் மாட்டிவிட்டார்கள். அதை புரிய வைக்கவே நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். 2500 வருடங்களாக கிருஷ்ணருடையதை கீதை என நினைத்து வருகின்றார்கள். கீதையை நிராகார் பகவான் சொன்னார் என்பதை ஒரு பிறவியில் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நேரம் பிடிக்கும்தானே. பக்தியை பற்றியும் புரிய வைத்திருக்கிறார். மரம் எவ்வளவு பறந்து விரிந்திருக்கிறது. தந்தை நமக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறார் என நீங்கள் எழுத முடியும். எந்த குழந்தைகளுக்கு நம்பிக்கை ஏற்படுமோ அவர்கள் நம்பிக்கையோடு புரியவும் வைப்பார்கள். நம்பிக்கை இல்லை என்றால் எப்படி புரிய வைப்பது? பிரச்சனை ஏதாவது வருமா என தானே குழப்பத்தில் இருப்பார்கள். இப்போது இன்னும் பயமற்றவர்கள் ஆகவில்லை. எப்போது முழு ஆத்மா அபிமானி ஆவார்களோ அப்போது தைரியசாலி ஆவார்கள். பயப்படுவது பக்தி மார்க்கத்தில் இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் மகாவீரர்கள். மாயாவை எப்படி வெற்றி பெறுவது என்பது உலகில் யாருக்கும் தெரியாது. குழந்தைகள் உங்களுக்கு இப்போது நினைவிற்கு வந்திருக்கிறது. மன்மனா பவ என்று முன்னரும் தந்தை சொன்னார். பதித்த பாவன தந்தையே வந்து இதை புரிய வைக்கிறார். கீதையில் வார்த்தை இருக்கிறது, இருந்தும் அப்படி யாரும் புரிய வைப்பதில்லை. குழந்தைகளே ஆத்மா அபிமானிப்பவ என்று தந்தை சொல்கிறார். கீதையில் உள்ள வார்த்தைகளில் மாவில் உப்பு போல சிறிது உண்மை இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திற்கும் தந்தை நம்பிக்கை ஏற்படுத்துகிறார். நிச்சய புத்திக்கு வெற்றி. இப்போது நீங்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகின்றீர்கள். இல்லற வாழ்விலும் நிச்சயம் இருக்க வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். எல்லோரும் இங்கே வந்து உட்கார்வதற்கு அவசியமில்லை. சேவை செய்ய வேண்டும். சென்டர்களை திறக்க வேண்டும். நீங்கள் மீட்பு படை ஈஸ்வரிய மிஷனாக இருக்கின்றீர்கள். முதலில் சூத்திர மாயாவி மிஷனில் இருந்தீர்கள். இப்போது நீங்கள் ஈஸ்வரிய மிஷனுக்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் மகத்துவம் அதிகம். இந்த லட்சுமி நாராயணருக்கு என்ன மகிமை இருக்கிறது? ராஜாக்கள் எப்படி இருப்பார்களோ அப்படி ராஜ்யம் செய்வார்கள். மற்றபடி அவர்களை அனைத்து குணங்களும் நிறைந்த உலகின் எஜமானர் என்று சொல்கின்றார்கள். ஏனென்றால் அந்த நேரம் வேறு எந்த ராஜ்யமும் இருக்காது. அவர்கள் எப்படி உலகின் அதிபரானார்கள் என்பதை இப்போது குழந்தைகள் புரிந்து கொள்கின்றீர்கள். இப்போது ஹம் சோ தேவராகின்றோம். பிறகு அவர்களுக்கு எப்படி தலைவணங்க முடியும்? நீங்கள் ஞானம் நிறைந்தவர்கள் ஆகியிருக்கின்றீர்கள். யாரிடம் ஞானம் இல்லையோ அவர் தலைவணங்கி கொண்டே இருப்பார். அனைவரின் தொழிலையும் இப்போது நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். சித்திரங்களில் தவறானவை எவை, சரியானவை எவை என்பதையும் நீங்கள் புரிய வைக்க முடியும். ராவண ராஜ்யத்தையும் நீங்கள் புரிய வைக்கின்றீர்கள். இது ராவண ராஜ்யம். இதற்கு நெருப்பு பிடிக்கிறது.
வைக்கோல் போருக்கு தீப்பிடிக்க வேண்டும். வைக்கோல் போர் என்று உலகத்திற்கு சொல்லப்படுகிறது. எந்த வார்த்தை வழக்கத்தில் உள்ளதோ அதை பற்றி புரிய வைக்கப்படுகிறது. பக்தி மார்க்கத்தில் அநேக சித்திரங்களை உருவாக்கியிருக்கிறார்கள். உண்மையில் சிவபாபாவிற்கு அசல் பூஜை நடக்கின்றது. பிறகு பிரம்மா விஷ்ணு சங்கருக்கு நடக்கின்றது. அவர்கள் செய்திருக்கும் திரிமூர்த்தி சரியாக இருக்கிறது. பிறகு இந்த லட்சுமி நாராயணர், அவ்வளவுதான். திரிமூர்த்தியில் பிரம்மா சரஸ்வதியும் வருகின்றார்கள். பக்தி மார்க்கத்தில் எத்தனை சித்திரங்களை உருவாக்கியிருக்கின்றார்கள். அனுமாருக்கும் பூஜை செய்கின்றார்கள். நீங்கள் மகாவீரர்கள் ஆகி கொண்டு இருக்கின்றீர்கள். கோவிலிலும் ஒருவர் யானை மீது சவாரி செய்வதாக, ஒருவர் குதிரை மீது சவாரி செய்வதாக காட்டுகின்றார்கள். இப்போது அப்படி எந்த சவாரியும் இல்லை. தந்தை மகாரதி என்று சொல்கின்றார். மகாரதி என்றால் யானை மீது சவாரி செய்பவர். அவர்கள் பிறகு யானை சவாரியாக காட்டிவிட்டார்கள். யானை எப்படி முதலை கடிக்கிறது என்பதையும் புரிய வைக்கின்றார். யார் மகாரதியோ அவரையும் அவ்வப்போது மாயா வடிவில் முதலை விழுங்குகின்றது என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். இப்போது உங்களுக்கு ஞானம் புரிகிறது. நல்ல நல்ல மகாரதிகளை மாயா கடிக்கிறது. இது ஞான விஷயம். இதை யாரும் வர்ணிக்க முடியாது. நிர்விகாரி ஆக வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். காமம் மகா சத்ரு என்பதை தந்தை ஒவ்வொரு கல்பமும் சொல்கிறார். இதற்கு முயற்சி தேவை. இதனை நீங்கள் வெற்றி பெறுகின்றீர்கள். பிரஜா பிதாவிற்கு குழந்தைகள் ஆனதால் சகோதர சகோதரிகள் ஆகி இருக்கின்றீர்கள். உண்மையில் நீங்கள் அசல் ஆத்மாக்கள். ஆத்மா ஆத்மாவோடு பேசுகிறது. ஆத்மாவே இந்த காதுகள் மூலமாக கேட்கிறது. இதை நினைவில் வைக்க வேண்டும். நாம் ஆத்மாவிற்கு சொல்கிறோம், தேகத்திற்கு இல்லை. அசலில் ஆத்மாக்கள் நாம் சகோதரர்கள். பிறகு நமக்குள் சகோதர சகோதரிகள். சகோதரனுக்கே சொல்ல வேண்டியிருக்கிறது. பார்வை ஆத்மாவின் பக்கம் போக வேண்டும். நான் சகோதரனுக்கு சொல்கிறேன், சகோதரனே கேட்கிறாயா? ஆம், நான் ஆத்மா கேட்கின்றேன். பிகானீரில் ஒரு குழந்தை இருக்கின்றார். அவர் எப்போதும் ஆத்மா ஆத்மா என அழைத்து எழுதுகிறார். எனது ஆத்மா இந்த சரீரத்தின் மூலமாக எழுதுகிறது. இது ஆத்மா எனது சிந்தனை. எனது ஆத்மா இதை சொல்கிறது. எனவே இப்படி ஆத்மா அபிமானியாவது முயற்சியின் விஷயம். எனது ஆத்மா நமஸ்தே சொல்கிறது. அதே போல ஆன்மீக குழந்தைகளே என்று தந்தை சொல்கிறார். அதனால் நெற்றியின் பக்கம் பார்க்க வேண்டும். கேட்பது ஆத்மாதான். ஆத்மாவிற்கு நான் சொல்கிறேன். உங்கள் பார்வை ஆத்மாவில் பட வேண்டும். ஆத்மா புருவ மத்தியில் இருக்கிறது. சரீரத்தில் பார்வைப்படுவதால் தடை ஏற்படுகிறது. ஆத்மாவோடு பேச வேண்டும். ஆத்மாவையே பார்க்க வேண்டும். தேக அபிமானத்தை விட்டுவிடுங்கள். தந்தையையும் இங்கே புருவ மத்தியில் அமர்ந்திருப்பது ஆத்மாவிற்கு தெரியும். அவருக்கு நாம் நமஸ்தே சொல்கிறோம். நான் ஆத்மா என்ற ஞானம் புத்தியில் இருக்கிறது. ஆத்மாவே கேட்கிறது. இந்த ஞானம் முன்னால் இருக்கவில்லை. பாகத்தை நடிப்பதற்கு இந்த தேகம் கிடைத்திருக்கிறது. அதனால் தேகத்திற்கே பெயர் வைக்கப்படுகிறது. இந்த நேரம் நீங்கள் ஆத்மா அபிமானியாகி திரும்பி போக வேண்டும். பாகத்தை நடிக்க இந்த பெயர் வைக்கப்பட்டு இருக்கிறது. பெயர் இல்லாமல் காரியங்கள் நடக்க முடியாது. அங்கும் காரியங்கள் நடக்கும் தானே. ஆனால் நீங்கள் சதோ பிரதானமாகி செல்கின்றீர்கள். எனவே அங்கே எந்த கெட்ட செயலும் நடக்காது. விகர்மமாகும் எந்த செயலையும் நீங்கள் செய்வதில்லை. அங்கே மாயாவின் ராஜ்யமே இல்லை. ஆத்மாக்கள் நீங்கள் திரும்பி போக வேண்டும் என்று இப்போது தந்தை சொல்கின்றார். இது பழைய சரீரம். பிறகு நீங்கள் சத்யுக திரேதாவிற்கு போவீர்கள். அங்கே ஞானத்திற்கு அவசியமே இருக்காது. இங்கே உங்களுக்கு ஞானத்தை ஏன் கொடுக்கின்றார்? ஏனென்றால் நீங்கள் துர்கதி பெற்று இருக்கின்றீர்கள். அங்கும் நீங்கள் கர்மம் செய்ய வேண்டும். எனினும் அவை அகர்மமாகின்றன. கைகள் காரியம் செய்ய, இதயம் இறைவனிடம் இருக்கட்டும் என இப்போது தந்தை சொல்கிறார். ஆத்மா தந்தையை நினைவு செய்கிறது. சத்தியுகத்தில் நீங்கள் தூய்மையாக இருப்பதால் எல்லா செயல்களும் தூய்மையாக இருக்கும். தமோ பிரதான ராவண ராஜ்யத்தில் உங்கள் செயல்கள் பொய்யாகின்றன. அதனால் மனிதர்கள் தீர்த்த யாத்திரை போன்ற இடங்களுக்கு போகின்றார்கள். சத்தியுகத்தில் எந்த பாவமும் செய்வதில்லை. அதனால் தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்ல வேண்டியதில்லை. அங்கே நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அதை சத்தியமாக செய்கின்றீர்கள். சத்தியத்தின் வரதானம் கிடைத்திருக்கின்றது. விகாரத்தின் விஷயமே இல்லை. காரிய விவகாரங்களில் பொய் சொல்ல அவசியமே இருக்காது. இங்கே மனிதர்களுக்கு பேராசை இருப்பதால் திருட்டு ஏமாற்று வேலைகளை செய்கின்றார்கள். அங்கே இந்த விஷயங்கள் நடப்பதில்லை. நாடகப்படி நீங்கள் அப்படி மலர்கள் ஆகின்றீர்கள். அது நிர்விகாரி உலகம், இது விகார உலகம். விளையாட்டு முழுவதும் புத்தியில் இருக்கிறது. இந்த நேரமே பவித்திரமாவதற்கு முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. யோக பலத்தால் நீங்கள் உலகின் அதிபராகின்றீர்கள்.
யோக பலமே முக்கியம். பக்தி மார்க்க, யாகம், தவம் போன்றவற்றால் யாரும் என்னை அடைவதில்லை என்று தந்தை சொல்கிறார். சதோ ரஜோ தமோவிற்கு சென்றே ஆக வேண்டும். ஞானம் மிக எளியது, ரமணிகரமானது, அதில் முயற்சியும் இருக்கிறது. இந்த யோகத்திற்கே மகிமை இருக்கிறது. இதன் மூலம் நீங்கள் சதோ பிரதானமாக வேண்டும். தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாகும் வழியையே தந்தை சொல்கின்றார். வேற யாரும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. ஒருவர் நிலவு வரை போகலாம், ஒருவர் தண்ணீரில் நடக்கலாம். எனினும் அது ஒன்றும் ராஜயோகம் இல்லை. அதனால் நரனிலிருந்து நாராயணராக முடியாது. நாம் ஆதி சனாத்தன தேவி தேவ தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்தோம். இப்போது மீண்டும் அப்படி ஆகிக் கொண்டு இருக்கின்றோம் என்பதை இங்கே நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். நினைவு வந்திருக்கிறது. தந்தை கல்ப முன்னரும் இதை புரிய வைத்திருக்கின்றார். நிச்சய புத்திக்கு வெற்றி என்று தந்தை சொல்கிறார். நம்பிக்கை இல்லை என்றால் கேட்பதற்கு வரவே மாட்டார்கள். நம்பிக்கை புத்தியிலிருந்து பிறகு சந்தேக புத்தியாகவும் ஆகின்றார்கள். அதிக நல்ல நல்ல மகாரதிகளும் சந்தேகம் கொள்கின்றார்கள். மாயாவின் சிறிதளவு புயல் வந்தாலும் தேக அபிமானத்திற்கு வருகின்றார்கள். இங்கே பாப்தாதா இருவரும் இணைந்து இருக்கின்றார்கள். சிவபாபா ஞானத்தை கொடுக்கின்றார். பிறகு போகிறாரா அல்லது என்ன நடக்கிறது என்பதை யார் சொல்வது? பாபா, நீங்கள் எப்போது இருக்கிறீர்களா அல்லது செல்கிறீர்களா என்று தந்தையிடம் கேளுங்கள். தந்தையிடம் இதை கேட்க முடியாது தானே. அழுக்கிலிருந்து தூய்மையாகும் வழியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். வருகிறேன், போகிறேன். எனக்கு பல வேலைகளை செய்ய வேண்டியிருக்கிறது. குழந்தைகளிடம் போகிறேன், அவர்களை காரியம் செய்ய வைக்கிறேன். இதில் சந்தேகப்பட எந்த விஷயத்தையும் கொண்டு வராதீர்கள். தந்தையை நினைவு செய்வதே உங்கள் வேலை. சந்தேகம் வந்தால் விழுவீர்கள். மாயா கடுமையாக அறைவிடும். பல பிறவிகளின் கடைசியில் நான் இவருக்குள் வருகிறேன் என்று தந்தை சொல்கிறார். உண்மையில் தந்தையே நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார் என்ற நம்பிக்கை குழந்தைகளுக்கு இருக்கிறது. வேற யாரும் கொடுக்க முடியாது. இருந்தும் இந்த நம்பிக்கையிலிருந்து எத்தனை பேர் விழுகிறார்கள் என்பது தந்தைக்கு தெரியும். நீங்கள் தூய்மையாக வேண்டுமென்றால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். மற்ற எந்த விஷயங்களுக்கும் போகாதீர்கள் என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பேசினால் முழு நம்பிக்கை இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடியும். முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் உங்கள் பாவங்கள் நாசமாகும். மற்ற வீண் விஷயங்களை பேச அவசியமே இல்லை. தந்தையின் நினைவால் விக்கர்மங்கள் அழியும். பிறகு மற்ற விஷயங்களுக்கு ஏன் வருகின்றீர்கள்? ஒருவர் கேள்வி பதிலில் குழப்பமடைவதை பார்க்கும்பொழுது நீ இந்த விஷயங்களை விட்டுவிட்டு ஒரு தந்தை நினைவில் இருப்பதற்கு முயற்சி செய் என்று அவருக்கு சொல்லுங்கள். சந்தேகம் வந்தால் படிப்பையே விட்டு விடுவார்கள். பிறகு நன்மையே ஏற்படாது. நாடி பார்த்து புரிய வைக்க வேண்டும். சந்தேகம் வந்தால் ஒரு பாயிண்டின் மீது நிற்க வைக்க வேண்டும். மிகுந்த உத்தியோடு புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. தந்தை வந்திருக்கின்றார், நம்மை தூய்மையாகி கொண்டு இருக்கிறார் என்ற நம்பிக்கை முதலில் குழந்தைகளுக்கு வர வேண்டும். இந்த மகிழ்ச்சி இருக்கிறது. படிக்கவில்லை என்றால் பெயில் ஆவார்கள். அவர்களுக்கு மகிழ்ச்சி எப்படி வரும்? பள்ளிக்கூடத்தில் படிப்பு ஒன்றாகவே இருக்கும். ஒருவர் படித்து லட்சத்தில் சம்பாதிக்கிறார், ஒருவர் 5-10 ரூபாய் சம்பாதிக்கிறார். நரனிலிருந்து நாராயணன் ஆவதே உங்கள் குறிக்கோள். ராஜ்யம் ஸ்தாபனையாகிறது. நீங்கள் மனிதரிலிருந்து தேவராகின்றீர்கள். தேவர்களுடையது பெரிய ராஜஸ்தானி. அதில் உயர்ந்த பதவி பெற வேண்டும். அது படிப்பு மற்றும் நடத்தையை பொறுத்தது. உங்கள் நடத்தை மிக நன்றாக இருக்க வேண்டும். இப்போது கர்மாத்தீத்த நிலை இன்னும் வரவில்லை என்று பாபா தன்னை பற்றி சொல்கிறார். நானும் சம்பூர்ணம் ஆக வேண்டும். இப்போது இன்னும் ஆகவில்லை. ஞானம் மிக எளிமையாக இருக்கிறது. தந்தையை நினைவு செய்வதும் எளிது. எனினும் செய்தால்தானே நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளை அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. எந்த விஷயத்திலும் சந்தேக புத்தி கொண்டு படிப்பை விடக்கூடாது. தூய்மையாக மாறுவதற்கு முதலில் ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். மற்ற விஷயங்களுக்கு போகக்கூடாது. 2. சரீரத்தின் மீது பார்வை போகும்போது தடை வருகிறது. அதனால் நெற்றியை பார்க்க வேண்டும். ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவோடு பேச வேண்டும். ஆத்மா அபிமானி ஆக வேண்டும். பயப்படாதவராகி சேவை செய்ய வேண்டும். வரதானம். சதா தந்தையின் அழியாத மற்றும் தன்னலமற்ற அன்பில் மூழ்கியிருக்கும் மாயா ப்ரூஃப் ஆகுக. எந்த குழந்தை சதா தந்தையின் அன்பில் மூழ்கியிருப்பாரோ அவரை மாயா கவர்ச்சி செய்ய முடியாது. எப்படி வாட்டர் ப்ரூஃப் துணியில் ஒரு துளி தண்ணீர் கூட ஒட்டுவதில்லையோ அப்படி யார் அன்பில் மூழ்கியிருப்பாரோ மாயா எந்த விதத்திலும் சண்டை போட முடியாது. ஏனென்றால் தந்தையின் அன்பு அழியாததாகவும் தன்னலமற்றதாகவும் இருக்கிறது. இதற்கு யார் அனுபவியாகி இருப்பாரோ அவர் அற்பகால அன்பில் சிக்க முடியாது. ஒரு தந்தை, அடுத்து நான், இதற்கிடையில் மூன்றாவது யாரும் வரவே முடியாது. ஸ்லோகன்.
விலகியும் அன்பாகவும் இருந்து கர்மம் செய்பவரே நொடியில் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அவ்யக்த சைகை இப்போது முழுமையாகும் கர்மாதீத் ஆகும் ஆர்வம் கொள்ளுங்கள். கர்மாதீத் என்றால் கர்மத்திற்கு வசமாகாதவர் எனினும் எஜமானராகி அத்தாரிட்டியாகி கர்மேந்திரியங்களின் சம்பந்தத்தில் வருவார். அழியும் ஆசனத்திலிருந்து விலகி கர்மேந்திரியங்கள் மூலமாக காரியங்களை செய்ய வைப்பார். கர்மம் ஆத்மா எஜமானரை தன்னிடம் அடிமையாக்க கூடாது, ஆனால் அதிகாரியாக்கி காரியங்களை செய்ய வைக்க வேண்டும். செய்ய வைப்பவராகி காரியங்களை செய்ய வைக்க வேண்டும். இதைதான் கர்மத்தின் சம்பந்தத்தில் வருவது என்று சொல்லப்படுகிறது. கர்மாதீத ஆத்மா சம்பந்தத்தில் வரும், பந்தனத்தில் வராது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.